உங்கள் ஹஸ்பண்ட் எது செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் கேட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா? அப்போ இது செஞ்சு கொடுங்க, கேட்காமையே பாராட்டுவார். ஒன்றும் இல்லை, கேரட், வெண்டைக்காய், பீன்ஸு, ப்ளஸ் வந்துட்டு ஆனியன், அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய், அதில் 2 முட்டை, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும், கொஞ்சமாக ராகி மாவு, ஹெல்த்தியும் கூட. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு போடாமல் ஃபஸ்ட்டு பிசைங்க, அதுக்கப்புறம் மாவு போட்டுட்டு கொஞ்சமாக போடுங்க, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஓரளவுக்கு போண்டா மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ப்ளஸ் வந்துட்டு பிசைஞ்ச மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் தோசைக்கல்லில் சின்ன சின்னதாலும் சுடலாம், இல்லை பெருசு பெருசாகவும் சுடலாம். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க.